ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஹி சமையல். இன்றைக்கி ராஹி சமையலில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இது வந்து வெள்ளைச்சனா சுண்டல் எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வந்து சனா வந்து ஒரு 6 ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு நம்ம வந்து வெறும் தாளிக்கணும். தாளிக்கிறது வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு, இல்லைனா நீங்கள் நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு சன்னா போட்டுடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இந்த 2 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண பிறகு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சோண்டு, இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம அந்த பட்டர்லேயே கொஞ்சம் நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் இன்னும் ஒரு துண்டு அளவுக்கு பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கணும். மேலே அந்த பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப வந்து அந்த கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த பட்டர் கரைஞ்சிட்ட பிறகு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடும். இது வந்து நம்ம சாப்பாடு ரைஸ் கூடயும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பட்டரில் தாளிக்கும் போது அதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, அந்த மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு. சிம்மில் வச்சு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.